நேத்து அனைத்து கட்சி கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1971லேருந்து இந்தியாவோட வளர்ச்சிக்காக நம்ம தமிழ்நாடு அரசு குடும்ப கட்டுப்பாடுன்றத மிக தீவிரமா அமல்படுத்தியிருக்கோம். அப்படி அமல்படுத்துறதுனால, இப்போ நமக்கு பாப்புலேஷன் ரேட் கம்மியாயிடுச்சு. அத அமல்படுத்தாத நார்த் இந்தியா எல்லாமே பாப்புலேஷன்ல இப்போ அதிகமா இருக்காங்க. இப்போ அவங்க அதிகமா இருக்கிறதுனால, நமக்கு எம்பிக்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிட்டு இருக்கு. அவங்களுடைய எம்பிக்கள் ரேட்டு அதிகமாயிட்டு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 2026 அப்போ டீலிமிட்டேஷன் பண்ணுறப்போ 1971 இருக்க மக்கள் தொகையை கணக்காக வச்சு எம்பிக்களோட சீட்டை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி நேற்று கலந்தாய்வு கூட்டம் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 1971 நம்ம தீவிரமாக கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடுனால இப்போது பாப்புலேஷன் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ அப்படி பாப்புலேஷன் ரேட்டு கம்மியானதுனால டீலிமிட்டேஷனில் மட்டும்தான் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, இன்னும் 2-3 ஸ்கீம்ஸ்லையுமே பாப்புலேஷன் ரேட்டை வச்சு தான் அந்த ஸ்கீமான ஃபண்டை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்தெந்த ஸ்கீம்ன்றதை தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் ஃபுல் வீடியோவே பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இப்போ நேற்று நடந்த டீலிமிட்டேஷனில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி இப்போ சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிகல் 82 படி மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான் சட்டம். அதாவது இந்தியாவில் 1971 கொண்டு வரப்பட்டப்போ இந்தியாவோட மக்கள் தொகைன்றது 54 கோடியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பிக்கள் தேர்ந்தெடுத்து மொத்தமாக 543 எம்பிக்களை கொண்டு வந்தாங்க. அப்போது தமிழ்நாட்டோடைய பாப்புலேஷன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.11 கோடியாக இருந்தது. அதனால் தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிக்களும், பீகாருக்கு 4.21 கோடியாக இருந்தது. அதனால் பீகாருக்கு 40 சீட்டும், உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு 8.3 கோடியாக இருந்தது. அதனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 எம்பிக்களை கொடுத்தாங்க. பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் 15%, அந்த டைமில் தமிழ்நாடுன்றது 7.2% இருந்தது. அதுக்கப்புறம் 1971 நாட்டோட வளர்ச்சிக்காக மக்கள் தொகை குறைக்கணுன்றதுனால குடும்ப கட்டுப்பாடு எல்லா மாநில அரசுகளும் செயல்படுத்தணுன்ட்டு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை தீவிரமாக செயல்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் தான். குறிப்பாக தமிழ்நாடு தான் மிகப்பெரிய அளவில் தீவிரமாக செயல்படுத்தினாங்க. அப்போ காங்கிரஸ் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, டீலிமிட்டேஷன் இனிமேல் எப்போ நடந்தாலுமே 1971 மக்கள் தொகையை மட்டும்தான் கணக்கெடுத்து நாங்கள் பண்ணுவோம். அதாவது 7.2% மட்டும்தான் வச்சு நாங்கள் பண்ணுவோம். அதை வச்சு மட்டும்தான் சீட்டு தீர்மானிப்போம் அப்படின்றத சொன்னாங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2001 வந்தப்போ என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அப்போது தென் மாநிலங்கள் போராடி இல்லை எங்களுக்கு அந்த 7.2% 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் வேணும்னு சொல்லி தென் மாநிலங்கள் போராடுறதுனால அடுத்த 25 வருஷம் தள்ளி வச்சுட்டாங்க. அந்த 25 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2026 மறுபடியும் டீலிமிட்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணுறப்போ புதுசாக ஒரு பார்லிமெண்ட் கட்டியிருக்காங்க. அந்த புதுசாக கட்டின பார்லிமெண்ட்டில் 888 சீட்டுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பல நிறுவனம் இத்தனை எம்பிக்கள் இருக்கலாம்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஒரு நிறுவனம் தான் 848 எம்பிக்கள் இருப்பாங்க அப்படின்ற ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த புதுசாக கட்டின பார்லிமெண்ட்டில் 848 எம்பிக்கள் இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பழைய பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 543 எம்பிக்கள் தான் இருக்காங்க. ஸோ எம்பிக்களோட சீட்டு அதிகமாகும். ஸோ அப்படி அதிகமாகிறப்ப மறுபடியும் கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அப்படி கணக்கெடுப்பு எடுக்கிறப்போ 1971 நீங்கள் பாப்புலேஷன் வச்சு கணக்கு எடுக்கணும், இப்போ இருக்க பாப்புலேஷன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ அப்படி இப்போ இருக்க பாப்புலேஷனில் நமக்கு எத்தனை சீட் வரும் பார்த்தீங்கன்னா 49 சீட்டு வரும். ஆனால் பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 5.4% தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளோட பாப்புலேஷன் ரேட் குறைஞ்சிச்சு. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு இப்போ இருக்க பாப்புலேஷன் 5.44 கோடியாக இருக்குது. ஆனால் பீகாரை பொறுத்தளவுக்கு 13.2 கோடியாக இருக்குது. ஏன்னா அவங்க யாருமே குடும்ப கட்டுப்பாடை மிகப்பெரிய அளவில் ஆதரிக்கலை. அவங்க அதை செயல்முறைப்படுத்தாதனால இப்போ அவங்களோட பாப்புலேஷன் நம்மளை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு சீட்டு 2 மடங்கு அதிகமாகும் எம்பியை பொறுத்தளவுக்கு. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு 40 சீட்டுக்கு அதிகமாகும். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 சீட்டுக்கு தான் அதிகமாகும். இப்போ இருக்க பாப்புலேஷன் ரேட்டாக எடுத்தால் 5.4% தான் வரும். இப்போ ரீசெண்டாக அமித்ஷா கூட என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எம்பிக்கள் அதிகமாகனா ஆகல கம்மியாகாது அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, ஆனால் அவர் பழைய சென்செக்ஸ் அடிப்படையில் தான் எடுப்போம்னு சொல்லவே கிடையாது. ரீசெண்டாக அண்ணாமலை கூட சொன்னார் 7.2% தான் எடுப்போம்னு சொல்லி. ஆனால் இவர் சொல்கிறத ஏற்றுக்க முடியுமா கேட்டால் அதுலேயுமே பெரிய கேள்வி தான். ஏன்னா இவர் எந்த ஒரு பொசிஷன்லையுமே இல்லை, தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியோட தலைவர் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கப்ப இவர் சொல்கிறது அங்கே செல்லுபடி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன் இவர் சொன்னது செல்லுபடி ஆகாதுன்னா, இதே அண்ணாமலை அவர்கள் தான் பெஞ்சை புயல் வந்தப்போ திருக்கோயிலூரில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அங்கே இருக்க மக்களை சந்திச்சுட்டு தேசிய பேரிடர் மேலாண்மையோட நிதி 2200 கோடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது வரல. நான் நாளைக்கு சென்ட்ரலுக்கு போயிட்டு நான் கேட்டுட்டு வரேன், ஒன்றிய அமைச்சர் சந்தித்து நான் கேட்டுட்டு வரேன்னு சொல்லி போனார். ஆனால் அதுக்கப்புறம் வந்துச்சான்னு கேட்டால் அதுக்கப்புறமும் வரல. அந்த போன வருஷத்தோட NDRF ஃபண்டுன்றது 0, ₹1 கூட தரல சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயத்தில் அண்ணாமலை 7.2% தான் வந்துன்னு சொல்கிறத இவர் மட்டும் சொல்கிறாரு தவிர மற்ற எந்த பிஜேபி தலைவர்களும் சொல்லலை. சரி, ஏன் சிஎம் அவர்கள் இப்போ ஆணித்தரமாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது இன்னொரு காரணமும் இருக்குது. இதுக்கு இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி
சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற நிதியில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து நமக்கு திருப்பி வரணுன்றத ஃபைனான்ஸ் கமிஷன் ஒரு அமைப்பு இருக்குது, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. எப்போவுமே தமிழ்நாடு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ்நாடு வந்து ₹1 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 29 பைசா தான் திருப்பி தருதுன்றத, அந்த 29 பைசா யார் தீர்மானிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் தீர்மானிப்பாங்க. இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 13th ஃபைனான்ஸ் கமிஷனில் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்க பாப்புலேஷனில் 1971 வரைக்கும் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் 13th ஃபைனான்ஸ் கமிஷன் முடிஞ்சு 14th ஃபைனான்ஸ் கமிஷன் வரப்போ ரெண்டாக பிரிக்கிறாங்க. பாப்புலேஷனில் 1971க்கு 17%, 2010 அடிப்படையில் 10% ஒதுக்குனாங்க. அதே அடுத்து 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் மொத்தமாக ரெண்டுத்தையும் தூக்கிட்டு ஒரே இதாக பாப்புலேஷன் 2010 இருக்க மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் எடுப்போம்னு சொல்லி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இந்த 14th ஃபைனான்ஸ் கமிஷன் எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2014 தான் மோடி அவர்கள் உள்ளே வந்தார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டேட்டா வந்து பாப்புலேஷன் 1971 2011 மாறிச்சு. ஸோ அதனால தான் சிஎம் அவங்களும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் எடுக்கிறப்போ 1971 பொறுத்து தான் எடுக்கணும், இப்போ இருக்க மக்கள் தொகை எடுக்கக்கூடாதுன்றதை ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி அப்படி தான் பண்ணியிருக்காங்க. புதுசாக இருக்க பாப்புலேஷன் ரேட் அடிப்படையில் தான் ஃபைனான்ஸ் கமிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் நமக்கு வந்து 16th ஃபைனான்ஸ் கமிஷனில் 29 பைசா தான் வந்துட்டு இருக்கு, ₹1 கொடுத்தா திருப்பி நமக்கு. ஏன்னா அந்த ஃபார்முலாவில் பாப்புலேஷன் வந்து 2011 மாற்றதுனால நமக்கு மிகப்பெரிய அளவில் அடி வாங்கிடுச்சு. சரி, பாப்புலேஷன் குறைச்சதுனால இன்னொரு ஸ்கீமே நமக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம எந்த அளவுக்கு மாநில அரசு வந்து ஒன்றிய அரசு காசு தருதோ அது வந்து ஒரு சதவீதத்தை வந்து மத்திய அரசு திருப்பி மாநில அரசுக்கு தருவாங்க. ஸோ அது வந்து எந்த அடிப்படையில் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, கொடுக்குறப்ப என்ன பாப்புலேஷன் இருக்கோ அந்த பாப்புலேஷன் அடிப்படையிலையும் ஜியோகிராஃபிக் அடிப்படையிலையும் ஸ்டேட் இன்கம் பெர் கேபிட்டா அடிப்படையிலையும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக ஒர்க் பண்ணுறாங்க, டிசிப்ளினாக இருக்காங்கன்றது அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனாலே நமக்கு போன வருஷம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு 7057 கோடி தான் வந்திருக்கு நமக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு மாநிலத்துக்கு மட்டும் 31,039 கோடி வந்திருக்கு. பீகாருக்கு 17,403 கோடி வந்திருக்கு. மத்திய பிரதேசத்துக்கு 13,585 கோடி வந்திருக்கு. ஆனால் பாப்புலேஷனை கட்டுப்படுத்தின மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு. ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து 7,002 கோடியும், கர்நாடகாவுக்கு 6,310 கோடியும், கேரளாவுக்கு 330 கோடியும் வந்திருக்கு. ஸோ பாப்புலேஷன் கட்டுப்படுத்தாத மற்ற மாநிலங்களுக்கு நார்த் இந்தியா இருக்குது, அவங்களுக்கு இன்னுமே நிறைய ஸ்கீம்ஸ் வந்து பெனிஃபிட் வந்துட்டு தான் இருக்குது பாப்புலேஷன் அடிப்படையில். ஸோ டீலிமிட்டேஷன் மட்டும் பிரச்சனை கிடையாது, இன்னும் நிறைய ஸ்கீம்ஸில் நமக்கு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யூபியில் இருக்க மொத்த மக்கள் தொகை எத்தனை பார்த்தீங்கன்னா 24 கோடி. ஆனால் சவுத் இந்தியா ஸ்டேட்ஸில் மொத்தமாக எத்தனை பார்த்தீங்கன்னா 31 கோடி இருக்குது, 31.5 கோடி இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துடைய ஃபண்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 31,039. இங்கே மொத்தமாக 5 ஸ்டேட்டு சேர்த்து எத்தனை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 27,336 கோடி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக சேர்த்துமே அவங்க பாப்புலேஷன் அடிப்படையில் இதில் கொடுக்கல. உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாக அமௌண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷத்தோடைய நிதியாண்டுலேயுமே. ஸோ இதனால தான் வந்து இப்போ கலந்தாய் கூட்டம் நடந்துட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி மோடி அவர்கள் வந்ததுலேருந்து 1971 இருக்க பாப்புலேஷனை ரேட்டை மாற்றி 2011 கொண்டு வந்தது இவர் தான். அப்படி இருக்கிறப்போ இப்போ பார்லிமெண்ட்டில் 848 சீட்டுகள் வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதுவுமே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் கொண்டு வராங்க. இதை கொண்டு வர பாப்புலேஷன் அடிப்படையில் கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி யாருமே சொல்லலை. இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அண்ணாமலை அவர்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் தான் 7.1% தான் இருக்குன்னு சொல்கிறேன், வேறு யாருமே பெருசாக சொல்லலை. இன்னொன்று கேட்குறது என்னென்னா, நாங்கள் எந்த அளவுக்கு பாப்புலேஷன் கட்டுப்படுத்தியிருக்கோம், எங்களுக்கு ரிவார்டு தராமல் நீங்கள் அப்போலேருந்து பழி வாங்கிட்டு இருக்கீங்க. பாப்புலேஷன் அடிப்படையில் எல்லா ஸ்கீம்ஸும் நீங்கள் கொண்டு வரீங்க. இங்கே இருக்க காலேஜஸாக இருக்கட்டும், யூனிவர்சிட்டிஸாக இருக்கட்டும், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காங்க, எல்லாமே பாப்புலேஷன் அடிப்படையில் தான் கொண்டு வந்துருக்காங்க. எங்கே அதிகமாக பாப்புலேஷன் இருக்கோ அங்கே அதிகமாக கொண்டு வந்துட்டுருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு ஏன் நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க, நீங்கள் சொன்னதானே செஞ்சோம் அப்படின்றதும் கேட்டுட்ருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுறேங்க.